பேரன்புமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எம்மை ஏவி இருக்கின்றானோ, பணித்திருக்கின்றானோ, அவைகளில் முடியுமான அளவு நாம் எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று எமக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ, தடை செய்திருக்கின்றானோ, அவைகளை முழுமையாக சம்பூரணமாக நாம் அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த பெரியோரு பாக்கியம், ஒரு நிஅமத், மற்றும் ஒரு துல்ஹஜ் மாதத்தை அடைய வைத்து அந்த மாதத்திலே முதலாவது 10 நாட்களிலும் நிறையவே அமல் இபாதத்துகளை செய்துவிட்டு, குறிப்பாக 2 வருடங்களுக்கு குற்றப்பரிகாரமான அரஃபாவுடைய நோன்பையும் நோற்றுவிட்டு, முஸ்லீம்களுடைய 2 பெருநாட்களில் ஒரு பெருநாளான ஈகை திருநாள், தியாகத்தின் திருநாள், ஹஜ்ஜு பெருநாள், அதனையும் நிறைவேற்றிவிட்டு ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளிலே நாங்கள் ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தனை நாட்களாக செய்து வந்த இபாதத்துகளை, நல்லமல்களை அல்லாஹு தஆலா கபூலாக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு, எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்ற பெயரை வாங்கியவர்கள். அதேபோல அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற அந்த பட்டத்தையும் வாங்கினார் சிறு வயதிலே. இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன, வாரங்கள் ஓடிக்கொண்டிருந்தன, மாதங்களும் ஓடிக்கொண்டிருந்தன. வருடங்கள் செல்ல செல்ல அவருடைய வயதும் 40 அவர்கள் அடைந்தார்கள். அந்த நேரத்திலே மக்கமா நகரிலே அங்கும் இங்குமாக, வலதும் இடதுமாக எல்லா திசைகளையும் பார்க்கின்றார்கள். அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், அநியாயங்கள், ஒட்டு மொத்தமாக எல்லா பாவங்களும் அவருடைய கண்ணுக்கு தெரிந்த வண்ணம் இருந்தன. இந்த கொடிய பாவங்களை, மோசமான இந்த நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் இவைகளை மக்களிலே இருந்து நீக்கலாம் என்று சிந்தித்தார்கள். பலவிதமாக கவலைப்பட்டார்கள். தாங்க முடியாமல் ஜபலுன் நூர், ஹிரா குகையிலே ஜபலுன் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நோக்கி செல்லுகின்றார்கள். பல நாட்களாக தியானத்திலே இருந்தார்கள், கவலைப்பட்டார்கள், யோசித்தார்கள். இந்த மனிதர்களை எப்படியெல்லாம் திருத்தலாம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த போதுதான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து அல் குர்ஆனை கொடுத்தார்கள். நேராக ஹதீஜா அம்மையார், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டை நோக்கி, ஹதீஜா ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்தி விடுங்கள், என்னை போர்த்தி விடுங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகின்றார்கள், ஏன் நீங்கள் பதறுகின்றீர்கள்? ஏன் நீங்கள் தடுமாறுகின்றீர்கள்? நீங்கள் நல்ல அஹ்லாக்குடையவர்கள், யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யவில்லை, சிறு பிள்ளைகளோடு இரக்கமாக இருக்கின்றீர்கள், அட்வைஸ் கேட்டு வருகின்றவர்களுக்கு நசீஹத்து செய்கின்றீர்கள், உங்களுக்கு எந்த விதமான குறைகளையும் ஏற்படாது. என்றாலும் வாருங்கள் என்று அதாவது வரக்கத் இப்னு நௌஃபல் அவருடைய வீட்டை நோக்கி செல்லுகின்றார்கள். இது நீண்ட வரலாறு, என்றாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதே, உன்னிடத்திலே வந்தவர் யார் தெரியுமா? மூசாவிடத்திலே வந்த ஜிப்ரீல் தான் உங்களிடத்திலும் வந்திருக்கின்றார்கள். என்றாலும் நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், நிறைய முசீபத்துகளுக்கு நீங்கள் முகம் கொடுப்பீர்கள். அந்த நேரத்திலே நான் இருந்தால் உரிய பாதுகாப்பை, உரிய உதவிகளை உங்களுக்கு நான் தருவேன். ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், எனக்குமா பிரச்சனை வரும்? என்னையுமா இந்த ஊரிலே இருந்து விரட்டுவார்கள்? ஆம், கண்டிப்பாக நீங்கள் விரட்டப்படுவீர்கள் இந்த மக்காவிலே இருந்து.
அந்த நேரத்திலே நான் இருந்தால் உரிய முழு பாதுகாப்பையும் உங்களுக்கு நான் தருவேன். அதற்கிடையிலே வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹிரா குகையிலே இறங்கிய குர்ஆன் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள், 23 வருடங்கள் அந்த மக்கா மண்ணிலே இருந்த மனிதர்களை திருத்துவதற்காக, எல்லா வகையான முசீபத்துகளிலும் இருந்தும் அவர்களை காப்பாற்றுவதற்காக, நரகத்திலே இருந்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்காக 23 ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டன. அந்த 23 ஆண்டுகளும் சாதாரண ஒரு வாழ்க்கை ரசூலுல்லாஹ் வாழவில்லை. கரடு முரடான எல்லா வகையான ஃபித்னாக்களுக்கும் முகம் கொடுத்து, எல்லா விதமான சவால்களுக்கும் முகம் கொடுத்து 23 ஆண்டுகள் அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றினான். எனவே அந்த 23 ஆண்டுகள் அந்த மக்காவிலும் மதீனாவிலும் என்னென்ன செய்திகளை எல்லாம் அந்த மனிதர்களுக்கு சொன்னார்களோ, என்னென்ன செய்திகளை எல்லாம் சொல்லி அந்த நரகத்துக்குரியவர்களை சுவர்க்கவாதிகளாக மாற்றினார்களோ, அந்த அத்தனை செய்திகளையும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மலையிலே ஜபலுர் ரஹ்மாவிலே இந்த உலக மக்களுக்கு முன்வைத்த செய்தி. அந்த செய்திக்கு பெயர் ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா அல்லது இறுதி உபதேசம் அல்லது கடைசி பயான் அல்லது இறுதி அட்வைஸ். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது 23 ஆண்டுகள் செய்த தஅவா பணியிலே அனைத்தையும் சுருக்கமாக வடித்து பிழிந்து ஒரு பிரகடனமாக உலக மக்களுக்கு இது ஒரு பிரகடனமான ஒரு செய்தி, இதை மீறி யாரும் போகக்கூடாது, இந்த வட்டத்துள்ளுக்கே இருந்து கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அந்த அரஃபா மலையிலே இருந்து கொண்டு மூமின்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. யா ஐயுஹல் முஸ்லிமீன் என்று சொல்லியோ, அல்லது யா ஐயுஹல் முஃமினூன் என்று சொல்லியோ, அல்லது மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய அந்த முஹாஜிருடைய பெயரை சொல்லியோ, அல்லது மதீனா வாசிகளான அன்சாரிகளுடைய பெயரை சொல்லியோ, யாருடைய பெயரை சொல்லியும் அங்கே இந்த அறிவுறுத்தலை அல்லது இந்த பிரகடனத்தை அல்லது இந்த இறுதி உபதேசத்தை எப்படி சொன்னார்கள் என்றிருந்தால், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே என்று சொல்லித்தான் ஒவ்வொரு பிரகடனத்தையும் அந்த ஜபலுர் ரஹ்மாவிலே இருந்து வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொரு செய்திகளையும் சொல்லும் போது மனிதர்களே மனிதர்களே யா ஐயுஹன் நாஸ் என்ற அந்த வார்த்தையை சொல்லி அந்த இறுதி உபதேசம் இருக்கும் என்றிருந்தால், அந்த உபதேசம் அந்த இறுதி உரை உலக மக்களை நோக்கி ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தின செய்திகள். அந்த இறுதி உரையை, கடைசி பயானை அல்லது அந்த கடைசி அட்வைஸை உலக மகா தலைவர்கள் தங்களுடைய கவனத்திலே எடுப்பார்கள் என்றிருந்தால், அது முஸ்லிம் நாட்டு தலைவர்களாக இருக்கலாம், வல்லரசின் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம்களுடைய எதிரிகளாக கணிக்கப்படக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம். உலகத்திலே எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அந்த அட்வைஸை, அந்த பிரகடனத்தை, அந்த இறுதி உரையை கவனத்திலே எடுப்பார்கள் என்றிருந்தால், இந்த உலகம் ஒரு சமாதான பூமியாக, யாரும் யாரையும் தாக்காத ஒரு பூமியாக, யாரும் யாரையும் கொலை செய்யாத ஒரு பூமியாக, யாருடைய பொருளையும் யாரும் அபகரிக்காத ஒரு பூமியாக, இப்படியான ஒரு பூமியாகத்தான் இந்த உலகம் மலரும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறுதி உபதேசத்தை எல்லா மக்களும் தங்களுடைய கவனத்திலே எடுப்பார்கள் என்றிருந்தார். அந்த அளவுக்கு மிகவும் உருக்கமான, மிகவும் சுருக்கமான, எல்லா விவரங்களையும் சுருக்கமாக முன்வைத்த ஒரு கடைசி பயான் தான் அந்த இறுதி உபதேசம். அந்த செய்திகளுடைய கடைசியிலே ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். அந்த உபதேசத்தின் கடைசியிலே கூடியிருந்த அந்த மக்களை பார்த்து கேட்கின்றார்கள், வஅன்தும் மஸ்ஊலூன அன்னி, என்னை பற்றி நாளை கியாமத்து நாளிலே அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே விசாரித்தால், வமா அன்தும் காயிலின்,
நீங்கள் எதனை சொல்லப் போகின்றீர்கள்? எதனை ரப்பிடத்திலே முன்வைக்கப் போகின்றீர்கள்? காலு, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சொன்னார்கள், கத் பல்லக்த வ நஸஹ்த, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பணியை முழுமையாக நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய எல்லா விதமான செய்திகளையும் நீங்கள் ஒழுங்காக எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள், ஒழுங்கான முறையில் எங்களுக்கு நசீகத்தை செய்தீர்கள் என்று ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒரே குரலிலே கூறினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரலை உயர்த்தி அல்லாஹ் அத வானத்தின்பால் காட்டி, அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இருந்துகொள், இவர்கள் என்னுடைய பணியை நான் சரியாக செய்து முடித்து விட்டேன் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் எல்லா மனிதர்களும் சாட்சியார்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று 3 தடவை இந்த ஆள்காட்டி விரலை அங்கு வானத்தின் பக்கம் நீட்டி சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் அந்த செய்தியை ஒரு பயானாக அல்லது ஒரு அட்வைஸாக என்கிறத விட அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரகடனம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உருக்கமான கடைசியாக ஆற்றிய உரை இது சாதாரண பயான் கிடையாது. இது இந்த மக்களுக்கு செய்த வசியத், இந்த உலக மக்களுக்கு முன்வைத்த ஒரு வசியத். வசியத்துங்கிறது சாதாரண ஒரு பயான் கிடையாது, சாதாரண ஒரு புத்திமதி கிடையாது. வசியத் என்று சொல்லுகின்ற போது கண்டிப்பாக அனைவர்களாலும் எடுத்து நடக்கக்கூடிய செய்திக்கு பெயர் தான் வசியத் என்று. யாராவது சக்கராத்து காலிலே இருந்து விட்டால் அவர்கள் இறுதியாக சொல்லக்கூடிய செய்திகளை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த செய்தி மிகவும் முக்கியமான செய்தி, யாரும் அதற்கு மாற்றம் செய்யக்கூடாது. வசியத்துக்கு மாற்றம் செய்தால் அவர்கள் பாவிகளாக இருப்பார்கள் என்பதை சூரா பக்ரா எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஒரு வசியத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு, இந்த சமூகத்துக்கு, இந்த மனித சமூகத்துக்கு முன்வைத்தார்கள் என்ற கருத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அப்படிக்குத்தான் அவர்கள் என்ன உபதேசம் செய்தார்கள். அந்த செய்திகளை நீங்கள் ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாபை நீங்கள் புரட்டி பாருங்கள். அது தமிழிலும் இன்று வெளிவந்திருக்கின்றன. அனைவருடைய வீட்டிலும் அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஹஜ்ஜத்துல் வதாவுடைய தலைப்பிலே இறுதி உரை என்ற அந்த தலைப்பிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றிருந்தால் சுபஹானல்லாஹ், அந்த உரை, அந்த இறுதி பயான் ஒரு வசியத்தாக இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக ஆரம்பிக்கின்றார்கள் அந்த இறுதி உரையை. எப்படி தெரியுமா? இந்த முஸ்லிம் சமூகம் எப்படி ஒத்துமையாக, இறுக்கமாக, நெருக்கமாக இருந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆரம்பிக்கின்றார்கள்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன். முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், குல்லுல் முஸ்லிமூன இஹ்வா, எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொல்லுகின்ற போது, எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்று சொல்லுகின்ற போது அது மிகவும் பாரதூரமாக, தூர நோக்கத்தோடு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்று எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் எப்படி இருக்கின்றது? இன்று எங்களுக்கு மத்தியிலே ஒருவரை கண்டால் அந்த பாசத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோமா? சலாத்தோடு மாத்திரம் நின்று கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரத்துவம் என்று சொல்லுகின்ற போது, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொல்லுகின்ற போது எல்லா வகையிலும் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், ஒத்தாசை புரியக்கூடியவனாக இருக்க வேண்டும், கஷ்ட நஷ்டங்களிலே பங்குதாரியாக இருக்க வேண்டும். அந்த நிலை இன்று எங்களிடத்தில் இருக்கின்றதா? ஆனால் இந்த ஹதீஸை பல தடவை, பல 100 தடவை, பல்லாயிரம் தடவை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், யாராவது ஒரு முஸ்லிம், யாராவது ஒரு ஏழை, யாராவது ஒரு ஃபகீர், யாராவது ஒரு தேவையுடையவன், யாராவது ஒரு கடனாளி சலாத்தை சொன்னால் கூட பதில் சொல்லுவதற்கு தயங்கக்கூடிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரனாம்.
அதிலே மாத்துக்கிறது கிடையாது. ஆனால் பிராக்டிக்கல்ல அது வர வேண்டுமே, நடைமுறையிலே அது வர வேண்டுமே, எங்களுடைய அன்றாடம் நிகழ்வழியிலே அது இருக்க வேண்டுமே. என்னுடைய சொந்த சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரனுக்கு, நானாவுக்கோ தம்பிக்கோ தாதாவுக்கோ தங்கச்சிக்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், ஏதாவது தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டால் எப்படி பதறுவான், எப்படி தடுமாறுவான். கையிலே இருக்கக்கூடியவைகளை செலவழித்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் முன் செல்லுகின்றோமா இல்லையா? இதே நிலை அடுத்த முஸ்லிமுக்கு பிரச்சனை வருகின்ற போது நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே உதவியாளராக இருக்க வேண்டும், ஏதோ ஒரு வகையிலே ஒத்தாசை புரியக்கூடியவராக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த உத்தம சஹாபாக்களுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. எல்லா வகையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது சகோதரத்துவ பாசத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கின்றோம், ஆனால் நாங்கள் கேட்கின்றோம், மதுகாதால் விட்டு விடுகின்றோம். எனவே இதனை நாங்கள் மறந்து நடைமுறையிலே இந்த ஹதீஸை கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் செய்த அந்த தஅவாவிலே, அந்த பிரச்சாரத்திலே இது முக்கிய இடத்தை வகிக்கின்றது. இவைகளை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித் லா ஃபضل லிஅரபிய்யின் வலா லிஅஜமிய்யின் இல்லா பித்தக்வா இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். சாதாரண செய்தி கிடையாது. மனிதர்களே, உங்களுடைய ரப்பு ஒருவனாக இருக்கின்றான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒருவராக இருக்கின்றார். லா ஃபضل லிஅரபிய்யின் வலா லிஅஜமிய்யின் இல்லா பித்தக்வா, அதாவது அல்லாஹு தஆலாவிடத்திலே யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது, எந்த கண்ணியமும் கிடையாது, எந்த மகத்துவமும் கிடையாது. இல்லா பித்தக்வா, யாரிடத்திலே இறையச்சம் இருக்கின்றதோ, யாரிடத்திலே பயபக்தி இருக்கின்றதோ, யாரிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றதோ, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியவான்கள், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியவர்கள், அவர்கள் தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். நான் அதாவது லேன் கூதரிலே போவது என்பதற்காக, 10 மாடி வீடு எனக்கு சொந்தம் என்பதற்காக, ஊரிலே நான் தலைவர் என்பதற்காக, மக்கள் என்னை மதிக்கின்றார்கள் என்பதற்காக, என்னிடத்திலே பண வசதி இருக்கின்றது என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே இடம் கிடையாது, அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு மதிப்பு கிடையாது. ஆட்சி அதிகாரமும் சொத்து செல்வங்களும் இருக்கும் என்றிருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஏகப்பட்ட குஃபார்கள் வாழ்ந்தார்கள், ஏகப்பட்ட அநியாயக்காரர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. மாறாக அம்மார் போன்றவர்கள், ஹப்பாப் பின் அரத் போன்றவர்கள், பிலால் போன்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள். ஏன்? தக்வாவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள், இறை அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த இறை அச்சத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிடத்திலே கண்ணியவான்கள் யார் என்றிருந்தால், உங்களிடத்திலே சிறப்புக்குரியவர்கள் யார் என்றிருந்தால், தக்குவா யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்கள் தான் சிறப்புக்குரியவர்கள் என்பதையும் அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பெருமை காட்டுவதில், எங்களை இருமாப்புக்குள்ளாக்குவதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. தக்குவாவோடு வாழ வேண்டும், இறை அச்சத்தோடு வாழ வேண்டும். அந்த இறை அச்சம் எங்களிடத்திலே இருக்கும் என்றிருந்தால், அந்த பய பக்தி எங்களிடத்திலே இருக்கும் என்றிருந்தால், மாஷா அல்லாஹ், உரிய நேரத்தில் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ, உரிய நேரத்தில் என்னென்ன வேலைகளை பார்க்க வேண்டுமோ அந்த வேலைகளை உரிய நேரத்தில் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். நாங்கள் தக்குவாதாரிகளாக இருந்தால், நாங்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தால். எனவே அந்த இறை அச்சத்தை நாங்கள் கையிலே எடுக்கின்ற போது, இறை அச்சத்தோடு நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற போது, ஷைத்தானால் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு ரப்புல் ஆலமீன் எங்களை வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த 23 வருடங்கள் இந்த மக்களை சீர் செய்தார்கள் என்றிருந்தால், அதிலே இருந்து வடித்து பிழிந்து இந்த மக்களுக்கு சில விஷயங்களை பிரகடனப்படுத்தினார்கள் என்றிருந்தால், அவைகளை கவனத்திலே கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். காரணம், இன்று உலகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கொலை கலாச்சாரம், எங்கு பார்த்தாலும் பண மோசடிகள், எங்கு பார்த்தாலும் அவதூறுகளும் கோளுகளும் பொய்களும் புரட்டல்களும், இப்படியான ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அற்ப சொற்ப லாபங்களுக்காக கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அற்ப சொற்ப தேவைகளுக்காக பொய்யை சொல்லி ஏமாற்றி மனிதர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் மனிதர்களுடைய சொத்து புனிதமானது, யாரும் அபகரிக்க முடியாது, யாரும் களவெடுக்க முடியாது, யாரும் யாரையும் ஏமாற்றி அவருடைய சொத்துக்களை எடுக்க முடியாது என்று சொத்து செல்வங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு மார்க்கத்திலே நாம் இருக்கின்றோம். சொத்துகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அந்த செய்திக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் அந்த சமூகத்தை பார்த்து, இந்த உம்மத்தை பார்த்து, இந்த மனிதர்களை பார்த்து, யா அய்யுஹன்னாஸ் இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும். மனிதர்களே, அதாவது உங்களுடைய உயிர் புனிதமானது, உங்களுடைய இரத்தம் புனிதமானது, வ அம்வாலக்கும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் புனிதமானது, வ அராலக்கும் உடைய மானம் மரியாதை கௌரவம் இவைகளும் புனிதமானது. எப்படி புனிதமானது தெரியுமா? எவ்வளவு சங்கையானது தெரியுமா? கயௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாள் எவ்வளவு புனிதமானதோ, வஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம் எவ்வளவு புனிதமானதோ, வபலதிக்கும் ஹாதா, இந்த ஊர் மக்கமா நகரம் உம்முல் குரா எவ்வளவு புனிதமானதோ, இதே போல உங்களுடைய உயிர் புனிதமானது, உங்களுடைய சொத்து செல்வங்கள் புனிதமானது, உங்களுடைய மானம் மரியாதை கௌரவம் புனிதமானது. இவைகளிலே யாரும் நினைத்தபடி எதிலும் கை வைக்க முடியாது என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை ஒரு பிரகடனமாக வழங்கினார்கள் என்றிருந்தால், தொழுகை மாத்திரம் தொழுதுவிட்டால் சுவர்க்கம் செல்ல முடியுமா? ரமதானிலே நோன்பை மாத்திரம் நோற்றுவிட்டால் சுவர்க்கம் செல்ல முடியுமா? அடுத்தவனுடைய உயிரே கையை வைத்துக் கொண்டு, அடுத்தவனுடைய சொத்திலே கையை வைத்துக் கொண்டு, அவைகளிலே நாங்கள் அபகரித்துக் கொண்டு, மனிதனுடைய மானம் மரியாதையை நாங்கள் விளையாட்டுக்காக கணக்கெடுத்துக் கொண்டிருந்தோம் என்றிருந்தால், அவன் எப்படி தொழுதுட்டு சொர்க்கம் செல்லலாம்? நாளை சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய மிக பயங்கரமான பாவம் ஒரு மனிதனுடைய உயிரிலே கையை வைப்பது. நாளை சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பயங்கரமான பாவம் ஒரு மனிதனுடைய உரிமைகளை சொத்துக்களை செல்வங்களிலே கை வைப்பது. நாளை சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு பயங்கரமான தடையாக இருக்கக்கூடிய ஒரு பாவம் மனிதனுடைய மானம் மரியாதை கௌரவத்திலே கையை வைப்பது. இந்த மூன்றிலும் நாங்கள் சர்வ சாதாரணமாக இன்று நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமே. கொலையை தவிர ஏனைய 2 அம்சங்களையும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கையை வைத்து பாருங்கள். இந்த 2 விடயங்களிலும், மனிதனுடைய சொத்துக்களை அபகரிக்கும் விடயத்தில், மனிதனுடைய மானத்திலே கை வைக்கும் விடயத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். சொத்திலே கை வைப்பது என்பது இரவு 2 மணிக்கு வீட்டை உடைத்துக் கொண்டு களவெடுப்பது அல்ல. ஒரு முஸ்லிமுடைய சொத்தை பொய் சொல்லி வாங்குவது, ஒரு முஸ்லிமுடைய சொத்தை ஏமாற்றி வாங்குவது, ஒரு முஸ்லிம் விருப்பம் இல்லாத நிலையில் அதிருப்தி அடைந்த நிலையில் அவருடைய சொத்துக்களை நாங்கள் எடுப்பதற்குண்டான முயற்சிகளை செய்வது, இவைகள் அனைத்தும் ஒரு மனிதனுடைய சொத்திலே கை வைப்பதாகும். வியாபாரத்தை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கின்றீர்கள், வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள், குறிப்பாக ஜம் பிசினஸிலே நிறைய பேர் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த வியாபாரத்திலும் அந்த பிசினஸிலும் எப்படியாவது லாபத்தை பெற வேண்டும் என்பதற்காக பொய்யை சொல்லி நீங்கள் ஏதாவது ஈடுபடுவீர்கள் என்றிருந்தால், ஏமாற்றி ஒரு பிசினஸை செய்வீர்கள் என்றிருந்தால்,
விருப்பமில்லாத நிலையிலே அவனை வற்புறுத்தி அவனிடத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் என்றிருந்தால் அது ஹராம். நீங்கள் நினைப்பீர்கள் ஸ்வீப் டிக்கெட் மட்டும்தானா ஹராம், ரிபா வட்டி சொல்லி மாத்திரம்தானா ஹராம், அடித்து பறித்து எடுப்பது மாத்திரம்தானா ஹராம், அல்லது வீட்டுக்குள்ளே நுழைந்து களவெடுப்பது மாத்திரம்தானா ஹராம்? கிடையாது. ஒரு மனிதன் அதிருப்தி அடைந்த நிலையில் அவனுடைய பொருளாதாரத்திலே கையை வைப்பீர்கள் என்றிருந்தால், பொய்யை சொல்லி ஏமாற்றி அந்த கல்லையோ அந்த காசையோ எடுப்பதற்கு முயற்சி செய்வீர்கள் என்றிருந்தால் அதுவும் ஹராத்திலே உள்வாங்கப்படும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடைய மானம், மரியாதை, கௌரவம், அதாவது வசதி உள்ளவனுக்கு மாத்திரம்தான் மரியாதை கௌரவம் இருக்கின்றது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு மாத்திரம்தான் கௌரவமும் மரியாதையும் இருக்கின்றது நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு ஏழைக்கும் ஒரு மிஸ்கீனுக்கும் சாதாரண ஒரு வியாபாரிக்கும் தனக்கென்ற ஒரு மானம், மரியாதை, கௌரவம் இருக்கின்றது. அதிலே யாரும் கையை வைக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கையை வைப்பீர்கள் என்றிருந்தால், உடைய மானத்தை கௌரவத்தை காட்டிலே பறக்க விடுவீர்கள் என்றிருந்தால், அது நேரடியாக சொல்வதாக இருந்தாலும் சரி, யூடியூப்களிலே, வாட்ஸ்அப்புகளிலே, ஃபேஸ்புக்கிலே, டிக்டாக்கிலே, இவைகளின் மூலமாக ஒரு மனிதனுடைய மரியாதை, மானம், கௌரவத்தை பறக்க விடுவீர்கள் என்றிருந்தால் அந்த செயல்பாடு ஜன்னாவுக்கு நுழைவதற்கு தடையாக இருக்கும். எனவே நாங்கள் சாதாரணமாக விளையாட்டாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி ரசூலுல்லாவுடைய பிரகடனம், எப்படி ரசூலுல்லா ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக எப்படிப்பட்ட அந்த செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் பாதுகாக்கத்துக்குரிய முறையை வடித்து தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் என்றிருந்தால், ரசூலுல்லாவுடைய பெயரை சொல்லுகின்ற போது நாக்கிலே இருக்கக்கூடிய எச்சியை வாயிலும் மூக்கிலும் தடவுகின்றீர்களே, அப்படிக்கே முஹப்பத் என்று நீங்கள் அவர்களை வைத்துக்கொண்டு இந்த பொருளாதாரத்திலே மோசடி செய்கின்றீர்கள், பொய்யை சொல்லி சம்பாதிக்கின்றீர்கள், ஏமாற்றி சம்பாதிக்கின்றீர்கள். இதை அல்லவா ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே, இறுதி உபதேசத்திலே. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். இது ஒவ்வொரு வருடம் சொன்னாலும் அல்லது ஒவ்வொரு மாதமும் சொன்னாலும் இங்கே கேட்டு மறுகாதால் விடக்கூடிய நிலை உங்களுக்கும் எனக்கும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய சொத்துக்கள் எவ்வளவு புனிதமானது என்றிருந்தால் வத்தைனு மக்தியும், அதாவது நீங்கள் கடன் எடுப்பீர்கள். கடன் எடுப்பது கொடுப்பது இபாதா. ஆனால் கடனை நீங்கள் எடுத்து விட்டால், அவசர தேவைகளுக்காக கைமாற்றி செய்துவிட்டால், அவசர தேவைக்காக அது ஒரு ரூபாவாக இருந்தாலும், 1,00,000 ரூபாவாக, 1 கோடியாக இருந்தாலும் அந்த கடன்கள் கொடுக்கப்பட வேண்டும். கடனை எடுத்துவிட்டு கடன் கொடுத்தவரை கண்டால் கண்ணும் காணாதது போல பாதையை மாற்றிக்கொள்வதல்ல முறை, அல்லது பொய்யை சொல்லி சொல்லியே காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு நிலை. கடனை எடுத்து விட்டால் தன்னுடைய வேலை முடிந்ததற்கு பின்னால் அவருக்கு சலாம் கூட சொல்லுவதில்லை. எனவே கடன் எடுத்தவர்கள் உரிய கடனை கொடுக்கப்படாத வரை அவர்கள் அவருடைய உரிமையிலே கை வைத்தவர்களாக கருதப்படுவீர்கள். அவருடைய சொத்துகளிலே நீங்கள் சூறையாடியதாக நீங்கள் கருதப்படுவீர்கள். கடன் கொடுக்க முடியாவிட்டால் கால அவகாசத்தை பெற்றுக் கொள்ளலாம். சில நேரங்களிலே மன்னிப்பை கேட்கலாம். ஒருவேளை அவர் விட்டு தரலாம், மன்னிப்பு கூட தரலாம். ஆனால் எடுத்துவிட்டு களவிலே அங்கும் இங்குமாக ஒழிக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை தொழுவிப்பதற்கு கூட பின்வாங்கினார்கள் என்றிருந்தால் அதற்கு என்ன காரணம்? அதனுடைய ரீசன் என்ன? கடனாளியாக இருந்தபடியால் உங்களுடைய சகோதரர்கள் நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள். எனவே ஊரிலே கண்ணியமானவர்கள், முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், செல்வாக்குள்ளவர்கள் கடனாளியுடைய ஜனாசாவை தொழுவதற்கு கூட அவர்கள் போகக்கூடாது என்ற கருத்தை இமாம்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சாதாரண விடயமா? இது லேசான விடயமா? அதே போல இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல் ஆரியத்து முஅத்தாத், அதாவது இரவலுக்காக நாங்கள் ஏதாவது சாமான்களை வாங்குகின்றோமா இல்லையா? கொழும்புக்கு போய் வருவதற்காக, ஹம்மாந்தோட்டைக்கு போய் வருவதற்காக ஒரு வாகனத்தை, ஒரு காரை, ஒரு வேனை நாங்கள் வாங்குவோம். 2 நாட்களுக்கு தாருங்கள், 3 நாட்களுக்கு தாருங்கள்.
இவரும் கொடுக்கின்றார், நண்பர் அல்லவா, பக்கத்து வீடு அல்லவா, தெரிந்தவர் அல்லவா, பிசினஸ் பார்ட்னர் அல்லவா, கொடுப்பீர்கள். ஆனால் அந்த வாகனத்தை எடுத்து செல்லுகின்றவர் அதே நிலையிலே அந்த வாகனத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். யாராவது வீட்டிலே வாடகைக்கு 5 வருடங்கள் 10 வருடங்கள் இருந்து விட்டால் அந்த வீட்டை தந்த போது எப்படி நாங்கள் திருப்பி கொடுக்கின்றோமோ அந்த நிலையில் தந்த பிரகாரம் அந்த வீடு இருக்க வேண்டும், எந்த விதமான டேமேஜ்களும் இல்லாமல். அது ஒரு அமானம். எனவே அந்த அமானத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்று வாகனம் முட்டிவிட்டால் கதையோடு கதையாக திறப்பு அங்கே கொடுத்து விட்டோம், இன்னும் வாகனம் இருக்கின்றது, சொல்வது கூட இல்லை. இப்படியெல்லாம் நானும் நீங்க உள்ளத்திலே கையை வைத்து பார்ப்போம் என்றிருந்தால் நாங்கள் எவ்வளவு சதி செய்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லி இருக்க அதற்கு மாற்றமாக கள்ள வழியிலே போய்கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி உரையிலே, வஸ்ஸஈமு காரிம், சிலர்கள் சொல்லுவார்கள் இது என்னுடைய கூட்டாளி, 20 வருடங்களாய் இவரை எனக்கு தெரியும், பயமில்லாமல் கொடுங்கள். இவரும் தெரிந்த அந்த கதைக்காக வேண்டி வார்த்தைக்காக வேண்டி கொடுத்து விடுவார். கொடுத்ததற்கு பின்னால் ஆளும் இல்லை, சாமானும் இல்லை, பொறுப்புதாரியும் கிடையாது. யாரெல்லாம் அவரை உத்தரவாதம் இட்டார்களோ அவர்களும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரெல்லாம் பொறுப்பாக இருந்து அந்த கடனை கொடுப்பதற்காக அல்லது அந்த வீட்டை கொடுப்பதற்காக அல்லது ஏதோ ஒரு சொத்தை கொடுப்பதற்காக யார் பொறுப்புதாரியாக இருக்கின்றாரோ அந்த பொருளை வாங்கியவர் கொடுக்காத பட்சத்தில் அந்த பொறுப்புதாரி கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். எனவே பொறுப்புதாரி யோசிக்க வேண்டும், திருப்பி கொடுப்பதற்குரிய வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை என்றிருந்தால் நான் பொறுப்பாக இருக்க மாட்டேன் என்ற செய்தியை பொறுப்புதாரி நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய சொத்துக்களை பாதுகாத்தார்கள், எப்படியெல்லாம் அந்த மனிதனுடைய சொத்துக்களை எப்படியெல்லாம் உத்தரவாதப்படுத்தினார்கள். இன்று நாங்கள் அவைகளை கவனத்தில் எடுத்திருக்கின்றோமா? இப்படி நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய செய்திகள் அங்கே சொல்லப்பட்டன. 2 விடயங்களை தான் சொன்னேன். அடுத்த விடயங்களை இன்னும் உள்ள குத்துபாக்களே தான் சொல்லப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மிக முக்கியமான ஒரு செய்தி, நிறையவே சொன்னார்கள். அதிலே ஒன்று, இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு அமானம், நீங்கள் நினைத்த பிரகாரம் அவர்களை கையாள முடியாது. உங்களுடைய மனைவிமார்களை வேலைக்காரியாக வைத்துக் கொள்ளக்கூடாது, உங்களுடைய மனைவிமார்களை அடிமைகளாக வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? ஃபஅஹ்துமூஹுன்ன பிஅமானத்தில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய அமானமாக நீங்கள் அவர்களை கரம் பிடித்திருக்கின்றீர்கள். வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் அவர்களை ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள். ஹலால் என்றிருந்தால் மனைவியாக அவர்களோடு உடல் உறவில் ஈடுபடுவதற்காக, உங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக பிகலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் அவருடைய ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள். அது மாத்திரம்தான் அவர்கள் மீது உங்களுக்குள்ள கடமை. இதை விடவும் அவர்கள் உங்களுக்கு வேறையாக அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் கூட இஸ்லாத்திலே கிடையாது. ஏதோ மனைவியாக வந்துவிட்டால் என்பதற்காக அவர்கள் மேலதிகமாக எங்களுடைய ஆடைகளை அவர்கள் கழுவி தருகின்றார்கள், மேலதிகமாக சாப்பாடுகளை சமைத்து தருகின்றார்கள், மேலதிகமாக எங்களுடைய பிள்ளைகளையும் கவனிக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுக்குள்ள கடமை என்ன? உங்களுக்கு தேவைப்படுகின்ற போது, ஆசைகளை நிறைவேற்ற நேரம் வருகின்ற போது எந்த விதமான பேச்சுகளும் இல்லாமல் அதற்கு மாத்திரம்தான் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே அல்லாமல் ஏனைய கடமைகளை அவர்கள் மேலதிகமாக சொல்லுகின்றார்கள் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அவர்கள் ஒரு வேளை ஏதாவது பிழை செய்துவிட்டால், எப்படியான பிழைகள்? இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களை செய்துவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்ய வேண்டும். கேட்காவிட்டால் படுக்கையிலே இருந்து அவர்களை ஒதுக்க வேண்டும். அதையும் கேட்கவிட்டால் காயம் வராத முறையில் அடிக்க வேண்டும். இதோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். நான் மகர் கொடுத்ததற்காக, நான் சாப்பாடு கொடுப்பதற்காக, நான் ஆடை கொடுப்பதற்காக நான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற நிலை பெண்களுக்கு கிடையாது.
ஒரு வேலை சிலர்கள் யோசிக்கலாம், பெண்களுக்கு சப்போர்ட்டாக இவர் கதைக்கின்றாரோ, இது இஸ்லாம் அல்லவா, இது மார்க்கம், இது ரசூலுல்லாஹ்வால் சொல்லப்பட்ட செய்தி. எனவே அவர்களை நாங்கள் அமானமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அமானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றிருந்தால் எப்படி நாங்கள் முறையோடு பாதுகாக்கின்றோமோ அதே போல அந்த மனைவி அது ஒரு அமானம். இஸ்லாம் பெண்களுக்கு எப்படியான அந்த சலுகைகளை, எப்படியான ஒரு மக்கானத்தை, இடத்தை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கின்றது. காவிர்களைப் போல, அந்நியர்களைப் போல, மாற்று மதத்தவர்களைப் போல, மாற்று கலாச்சாரத்தில் உள்ளவர்களைப் போல நாங்கள் பெண்களை வைக்க முடியுமா? அதான் யாராவது புதிய ஒரு ஷோரூம் திறந்து விட்டால் பிசினஸுக்காக ஒரு பெண்ணை அலங்கரித்து அங்கே கெஷியரிலே உட்கார வைக்கக்கூடிய நிலை ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடாது. அதாவது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் வெளியிலே செல்லுகின்ற போது ஏனையவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிலே நாங்கள் அவருடைய ஆடைகளை அமைத்திருக்க கூடாது. இன்று உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய மனைவி மக்களுடைய நிலை என்ன? ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றால், ஒரு திருமண வீட்டுக்கு சென்றால் எல்லா நகைகளும் பெண்களுடைய மார்பகத்துக்கு மேல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இறுக்கமான ஆடை, அசிங்கமான அவர்களுடைய கவர்ச்சிகள். இஸ்லாம் இவைகளை சொல்லி தந்திருக்கின்றதா? அதாவது ஒரு அசிங்கத்தின் சின்னமாக, ஒரு கேவலத்தின் அடையாளமாக அல்லவா இன்று பெண்கள் சமூகத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். கணவன் பார்க்கின்றால் என்னுடைய மனைவி இறுக்கமாக உடுத்துக்கொண்டு செல்லுகின்றார். கணவன் பார்க்கின்றான் தன்னுடைய நகைகளை மார்பகங்களுக்கு மேலால் போட்டுக்கொண்டு வலிமாவுக்கோ திருமணத்துக்கோ செல்லுகின்றால் தடுப்பதற்கு தைரியம் கிடையாது, அதை நிற்பாற்றுவதற்கு தைரியம் கிடையாது என்றிருந்தால் என்ன அமானத்தை நீங்கள் பாதுகாக்கின்றீர்கள்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் இப்படியான செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னுக்கு சொன்னார்கள் என்றிருந்தால் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இந்த உலகத்தை எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் மக்கள் சிறப்பாக எந்த விதமான ப்ராப்ளங்களும் இல்லாமல், குழப்பங்களும் இல்லாமல், அசிங்கங்கள் அனாச்சாரங்கள் இல்லாமல் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நடத்தை, எங்களுடைய பிரக்டிகல், எங்களுடைய வாழ்க்கை முறை, அன்றாடைய நிகழ்வுகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன. எனவே இவைகளை கவனத்தில் எடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஆற்றிய இறுதி உரையில், கடைசி உபதேசத்தில் அல்லது கடைசி பிரகடனத்தில் அனைத்தையும் சொல்லிவிட்டு, சுருக்கமாக சொல்லிவிட்டு வெறுமனே அவர்கள் அந்த பயானை முடித்துக் கொள்ளவில்லை. வெறுமனே அவர்கள் இடையிலே நிறுத்தவில்லை. கடைசியாக எப்படி முடிக்கின்றார்கள் என்றிருந்தால் இது ஆக முக்கியம். இது அனைவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். இறுதியாக கடைசியாக சொல்லுகின்றார்கள், இதிலே இருந்து வெளியேறாமல், இதிலே இருந்து அங்கும் இங்கும் பாயாமல் நீங்கள் இந்த வட்டத்துள்ளுக்கே இருந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு போர்டரை போட்டுவிட்டு செல்கின்றார்கள். அதுதான் மிகவும் முக்கியமானது. அது என்ன போர்டர்? அதுதான் தரக்து ஃபீக்கும் ஷைஐன் லன் தலில்லு பஅதஹுமா கிதாபுல்லாஹி வ சுன்னah. 2 விடயங்களை உங்களுக்கு நான் விட்டு செல்லுகின்றேன். இந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் லன் தலில்லு, வழி தவறவே மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னah, அல்லாஹ்வுடைய குர்ஆன், என்னுடைய வழிகாட்டல், என்னுடைய நபி மொழி, என்னுடைய செய்திகள், இந்த 2க்கும் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு போர்டரை விட்டு செல்லுகின்றார்கள் என்றிருந்தால் இது எவ்வளவு பெரிய ஒரு நியமத், இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எனவே இந்த 2க்குள்ளும் தான் சகல விஷயங்களும் இருக்க வேண்டும். அகீதா சார்ந்த விஷயங்கள் இந்த 2க்கும் தான் இருக்க வேண்டும். இபாதா சார்ந்த விஷயங்கள் இந்த 2க்கும் தான் இருக்க வேண்டும். அஹ்லாக்கோடு, குடுக்கல் வாங்கலோடு, திருமணத்தோடு உள்ள சகல விஷயங்களும் இந்த 2க்கும் நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்றிருந்தால் மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் ஜன்னா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கும். வம யுதஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. தார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடப்பார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள். எனவே இந்த 2க்குள்ளும் நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அது பிஸ்னஸாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், திருமணத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், பக்கத்து வீடு, எதுவாக இருந்தாலும் சகல விஷயங்களையும்
ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சென்றார்கள், இந்த இரண்டுக்குள்ளும் நீங்கள் மாத்திரம் இருந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து, அந்த வட்டத்துள்ளுக்கே இருந்து வாழ்ந்து அதே நிலையிலே மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.